ஏலா முருகேசா, என்ன பூவை நீ கொண்டு போற? உன்னை நம்பி உங்க அப்பன் பூவை தரமாட்டானே. ஐயா வீட்டுல இல்லனே, அம்மா தான் இந்த பூவெல்லாம் கடையத்திலயும் கல்யாணிபுரத்திலயும் கொடுத்துட்டு சொல்லிச்சு. கடையும் முறையா? அப்ப வழக்கம்போல கடையத்துல கொடுக்குற லெட்டர் பூரா நீ கொடுத்துரு, கல்யாணிபுரத்துல கொடுக்குற பூவை பூரா நான் கொடுத்துறேன். சரிண்ணே. பயத்துல பத்மா ஓடியே போயிட்டா. பாரிஜாதம் அக்கா வீட்டுல தான் இருக்காங்க. இது ரெண்டையும் போட்டு வரதுக்குள்ள இவ்வளவு போயிருவாளுவலே. அண்ணனோட லெட்டரு, ஐயாவோட பூ. என்னப்பா இது? மறுபடியும் வந்துட்டான்ப்பா. அப்பப்ப ஆண்டு பாரு பெண்டாயிருது. என்ன புள்ளைய எங்க போறிய? தெரியல. பொட்ட புள்ளைய கொஞ்சம் சதப்பிடிப்பா இருந்தா போதும், பின்னாலே அலைவாடுவேன். சும்மா இருப்பா. பாரிஜாதம், பாரிஜாதம், எதுக்கு ஏன் பின்னாலேயே வரேன்? இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இல்ல புள்ள, உன்கிட்ட இந்த பூவை தூக்கி தலையில கொட்டுறது, என் பின்னால சுத்துறது, முன்னால நடக்கிறது, இதெல்லாம் யாராவது பார்த்தா கெட்ட பேர் ஆயிடும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. சரியா சொன்ன பிள்ளை. இந்த வேகாத வெயில்ல ஒவ்வொரு ஊர்ல லெட்டர் கொடுக்கறக்குள்ள என் டங்கு டக்கா டக டக்கெல்லாம் அக்கக்கா அந்த போகுது. இதுல ஒவ்வொருத்தருக்கும் வாசிச்சு வேற காட்ட வேண்டியதா இருக்கு. என்னது லெட்டரா வருது? பூ வேற வருது. பூவு லெட்டரு பூவு. ஆஹா, இது அவன் வேலை. பயலே, லெட்டர் பூரா தண்ணியில ஒட்டி என் போஸ்ட்மேன் பொழப்புக்கு பொக்க வச்சுட்டேடா. என்னண்ணே லெட்டர்லாம் ஈரமா இருக்கு, வாய்க்கால போட்டியா? என்னையா மனுஷன் நீ? ஒரு பொறுப்பான போஸ்ட்மேன் இருப்பேன்னு பார்த்தா அப்படி வேகாத பருப்பா வந்து நிக்கிறியே. இப்பெல்லாம் செஞ்சா உன்னை நெருப்பால சுட்டு செருப்பால அடிக்க மாட்டாங்க, போய மாட்டாங்க. சில்லுண்டி களவாணிப்பலுக்கு பிறந்த முள்ள மாதிரி முடிச்ச வைக்க பயல. செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு நான் தண்ணியில போட்டு நான் சொல்றேன். நீ என் சித்தப்பனுக்கு ஒத்த பிள்ளை போனாலும் பரவாயில்லடா. அந்த சுடலவன சாமிக்கு கிடாவுக்கு பதில உன்னைய பலி கொடுத்து இந்த ஊருக்காரங்களுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இதே மாதிரி தினம் காலைல ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை விளையாடுவோமா? விளையாடணும். இப்ப எரும மாடெல்லாம் ஏன் எந்நேரம் சகதிக்குள்ளே கிடக்கு? அது நாளாக நாளாக உடம்பெல்லாம் அப்படியே இறுகிடும். ஆமா. யாரு வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணி சேர்ந்து வயலை அசிங்கப்படுத்துது. சித்தப்பு எலா அப்பாடே அப்பா பாவே போயிட்டாரு. எலா லெட்டர் போற எலா தண்ணில போட்டு பொட்டப்புள்ள பின்னால போனே. எதுக்குல போனா? யார் அந்த பிள்ளை? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். அவ பேரு, அவ ஊரு, அவ ஆத்தாப்பெல்லாம் யாரு? நம்ம அக்ரகரத்துல இருக்கிற பஞ்சாமியர். ஆமா, அவரோட மக பாரிஜாதம். அட பாவி பயலே, காலையில 10 மணிக்கு பழைய சொத்த பல்ல விளக்காம திங்கிற பரதேசி உனக்கு அக்கரகாரத்தை போட்டு கேட்கிறா. போன அண்ணன் நினைச்சு உரிமையில சொன்னா இப்படி அத்து விடுறேன். அத்து விடலடா தம்பி. என்ன அந்த பயவுல தும்முறா இருந்தாலும் துப்புரா இருந்தாலும் உங்க அக்கா கிட்ட கேட்கும். அவங்க அக்கா கிட்ட சம்மதத்தை வாங்கினா அந்த பிள்ளை ஈஸியா கட்டலாம். ரொம்ப நன்றி. என்னண்ணே அத்தி எத்த தம்பி. त्रयंबिके देवी नारायणी नमोस्तुते. सर्वाभीष्ट सिद्धिरस्तु. காயத்ரி, இந்த கடங்காரன் உன்னை பார்த்து நீ பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் நம்ம ஊர் பூக்கார பையன் தானே? ஆமா, நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான். சாமி, நீ நான் வேண்டெல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீ தான் அருள் புரியணும். இந்த சனியை என்னத்துக்கு சத்தம் போட்டு வேண்டிட்டு இருக்கு? அதேனே. ஏடி, இந்த மூதேவி என்னத்துக்கு அட்டை மாதிரி ஓட்டிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கு? நீயா அத பாத்துட்டு இருக்க? பேசாம வா. நீ போயிட்டே இரு, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துறேன். போடி. ஏண்டா அம்பி, என்னத்துக்காக எங்க பின்னாடியே வந்துட்டு இருக்க? இல்ல மாமி, அவைய கிட்ட கொஞ்சம் பேசணும். அவகிட்ட என்னத்த பேசணும்? எதா இருந்தாலும் என்னண்டே பேசு. இல்ல, என் காதல அவைய கிட்ட சொல்லணும். என்னது காதலா? காயத்ரி, காயத்ரி, புடி கெட்டடுடி. என்ன அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டானா? ஐயோ, அவன் உன்னை காதலிக்கறானா? என்னது? அப்படிதான் சொன்னா. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டான்?
ஏன் வயசு என்ன அவன் வயசு என்ன வயசான கட்டதான் வாசக்காலுக்கு உதவும் நினைச்சிட்டானோ என்னமோ அலமோ ஆத்துக்கு போய் முதல்ல காதும் அலமணும் ஏய், நீ சாமி கும்பிட்ற இடத்துல போய் உன் ஜங்காத்தத்தை கட்டினா ஓடாம என்ன பண்ணுவாளுங்க இனிமே தனியா வர்றப்ப போய் பிக்கப் பண்ணு அப்படி பிக்கப் பண்றப்ப அவிய பாஷையில பேசு அவிய பாஷையில எப்படி பேசுறது அதனால வாங்க போங்க நேக்கு நோக்கு வாரேல் போரேல் ஆத்துக்கு குளத்துக்கு தும்முரேல் துப்புரேல் இந்த பீச பூரா நீ பேச போற மேட்டுக்குள்ள அங்கங்க தெளிச்சு விட்டினா என்ன இந்த கடங்கார மறுபடியும் வந்துட்டா என்ன பண்ணுவேன் ஏங்க ஐயையோ, ஏங்க அலமு, நில்லுங்க அச்சே, நில்லுங்கோ ஓடாதே நில்லுங்க என்ன பண்ணுவேன் அந்த பக்கம் வழி இல்ல ஊரு ரொம்ப கெட்டுடுத்து பெரியவாளுக்கும் சின்னவாளுக்கும் வித்தியாசம் இல்லாம எல்லாம் அப்படியே அலையறதுகள் என் மனசுல இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா சொல்லவும் பயமா இருக்கு நான் யாருக்கும் பயப்படுற ஆளு கிடையாது ஆனா மனசுக்குள்ள காதல்னு வந்த உடனே எனக்கு உங்களை பார்த்து நாட்டு பிறல்றது ஒரு பேப்பர்ல உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு எழுதி அவங்க அக்காட்ட குறா சரி நீ வா நான் எதுக்கு வர நான் தான் யோசனை சொல்லிட்டேன்ல வாயா இந்த இக்கல ஐடியா கொடுத்துட்டு நர்வு பாக்குறியா நான் தாமிரபரணி ஆத்துல குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு நாங்க நிப்பாட்டு பஸ். லீவ்ல குளிப்போம்க்கா போடு ஸ்டாண்ட இவளுக்கெல்லாம் நம்மளான்னு பார்த்தோம் என்னப்பா கையில லெட்டரோட வந்திருக்கான் கொடுங்கற பாவி பாரிஜாதம் முன்னாடி எதையாவது உளறி தொலைச்சான்னா என் மான மரியாதை போயிடும்டி குடல சரிண்ணே அக்கா நீ போய் தாமிரபரணி ஆத்துல குளிச்சிட்டு வா நான் போய் நம்ம ஆத்துல குளிச்சுக்கிறேன் சரி போ போ வா வா போயிடலாம் வா வா சீக்கிரம் வா நம்ம இப்படி போயிடலாம் என்ன களைஞ்சிட்டாளுங்க நல்ல வேலை பாரிஜாதம் அவளாவே போயிட்டா விடுவமா நாங்க மறிப்போம்ல நாங்க ஏடி இந்த போஸ்ட்மேன் என்னத்துக்கு நம்ம பின்னாடியே சுத்துறான் ஒருவேளை அவ பொண்ண நூல் விடுறானோ என்னமோ என்ன கர்ப்பி ஐயோ பாடி வேற பக்கமா போய்டுவா அப்படி வரேன் நோக்கு கல்யாணம் ஆகல நினைச்சிட்டு பின்னாலேயே அலையறான் போல இருக்கு அன்னைக்கு அவன் பார்க்கும்போது தாலியை வெளிய எடுத்து நல்லா ஆட்டிட்டு தான் போனேன் நீ ஆட்டிட்டு போன கையை நீட்டிண்டே போயிருந்தா அவன் பயந்து ஓடி இருப்பான் நீ சித்தரு ஏல அம்பி உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க காயத்ரிக்கு கல்யாணம் ஆயிடுத்து நோக்கு தெரியுமா தெரியுமே ஏம்ல இந்த விஷயம் ஆத்துக்காருக்கு தெரிஞ்சா என்ன ஆக்குறது இது எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும் நமக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கிட வேண்டியதானே ஈஸ்வரா அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அபச்சாரம் என்ன தப்பு தப்பா கனவு வருது ஆடி காதுல அம்மி பறக்கும்னு சொல்லுவா என் மான பறந்துடும் போல இருக்கு ஐயோ